எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு சின்ன விளக்கம். அதாவது நான் 1980 போட்டுக்கொண்டிருக்கும் ஒரு நாடகம் 1000 உதை வாங்கிய அபூர்வ சிகாமணி. அந்த நாடகத்தினுடைய ஒரு காட்சி, அந்த நாடகத்தில் வருகின்ற ஒரு காட்சியை நான் உலக நாடக தினத்தில் செய்திருந்தேன். அது 8 நிமிஷமும் 15 வினாடியும் இருக்கும். அந்த 8 நிமிடம் 15 வினாடி இருக்கக்கூடிய காட்சியிலிருந்து 5 செகண்ட் மாத்திரம் தனியா கட் பண்ணி ஒரு உள்நோக்கத்துடன் கெட்ட எண்ணத்துடன் நான் மீண்டும் பத்திரிகையாளர்களை, பெண் பத்திரிகையாளர்களை அவமரியாதை செஞ்சிட்டேன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நான் எதுக்குங்க இதை பாருங்க, நான் என் மேல யார் குற்றம் சுமத்தாங்களோ அதே பத்திரிகையாளர் சங்கத்துல லைஃப் மெம்பர். இது எத்தனை பத்திரிகையாளர் சங்கத்துல நானே பிரஸ். நான் எதுக்கு இன்னொரு பிரஸ் உறுப்பினரை தப்பா சொல்லணும்? செய்ய மாட்டேன். முதல்ல இது ஒன்று ஜாதியின் அடிப்படையில் எனக்கு எதிராக பின்னப்படும் சூழ்ச்சியாக பார்க்கிறேன், அல்லது வேற ஒரு கட்சி. இன்றைக்கு நான் திமுகவிடம் முதலமைச்சரிடமும் நான் நெருக்கமாக இருப்பதால் தனக்கு ஏற்படக்கூடிய ஓட்டு வங்கி இழப்புக்காக யாரையோ தூண்டிவிட்டு செய்யக்கூடிய செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். சத்யராஜ் எத்தனை படத்துல எத்தனை பேரை ரேப் பண்ணியிருக்காரா, இல்ல பத்திரிகையாளர் கேரக்டர் பண்ணவங்களும் இருக்காங்க. அதே சமயத்துல மன்சூர் அலிகான் பண்ணவர், ராதா ரவி. அப்ப அவங்களெல்லாம் போய் கேட்கறாங்களா, அந்த சினிமாவில் இப்படி அந்த பத்திரிகையாளர்கிட்ட அப்படி நடந்துகிட்டீங்க அப்படின்னு. இதுல நான் எஸ்.வி. சேகர் இங்க வரவே இல்லை. எம்எல்ஏ பட்டாபி மாதிரி நடிக்கக்கூடிய, சிகாமணி மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர், அங்க கல்பனா என்ற நடிகை, அவங்க ஒரு பத்திரிகையாளராக இருக்கும்போது அவங்க கிட்ட பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சீன். இந்த புரிதல் கூட இல்லாமல் எஸ்.வி. சேகர் ஏதோ பேசிட்டாரு, எஸ்.வி. சேகர் ஏதோ பேசிட்டாருன்னா, இப்ப சமீபத்தில் வந்த படத்துல கெட்ட வார்த்தையே பாட்டா வருது. எத்தனையோ பேர் வீட்டுல குழந்தைங்க பாடுறாங்க. அப்ப அவங்க எல்லாம் போய் அவங்கள திட்ட முடியுமா? நானே சென்சார் போர்டில் இருந்த போது சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி படங்களை நீங்க புறக்கணிக்கணும். புறக்கணிச்சா சரியாயிடும். ஒவ்வொருத்தரையும் போய் கேட்டுட்டு இருப்பீங்களா? கேட்க முடியாது. தவிர உலகத்தில் என்னை புரிந்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் என்னுடைய இந்த நாடகத்தை கேட்டிருக்காங்க. அதுவும் எவ்வளவு பெரிய தவறு. ஒரு 8 நிமிஷம் வரக்கூடிய ஒன்றை சிதைச்சு அதை 12 செகண்ட் ஆக்கி அதுல ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறதுனா அது ஏதோ உள்நோக்கம், அதுல ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு. இதுக்கு நான் என்னத்தை சொல்ல முடியும்? எனக்கு புரியவே இல்லை. தவிர பத்திரிகையாளர்கள் என் நண்பர்கள், பத்திரிகையாளருக்கும் நான் நண்பன். அதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். எங்க வீட்டை எத்தனை பேர் கல்லால் அடிச்சாங்க, அந்த கேஸ் இன்னும் இருக்கு. அந்த கேஸை நான் எடுத்துட்டா அது நிறைய பேருடைய எதிர்காலம் பாழா போயிட்டு நான் பேசாம இருக்கேன். நான் எனக்கு யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு என்னைக்குமே கிடையாது. அரசியலே எனக்கு ஒத்து வராதுன்னா இனிமே எந்த அரசியல் கட்சியிலையும் நான் கிடையாது. நான் என் ஜாதிக்காக வேலை செய்யறேன் சொல்லிட்டு தான் நான் விலகிட்டேன் கட்சியிலிருந்து. அப்படி இருக்கும்போது என்னையே தொடர்ந்து ஏதோ இவன் ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி நம்மளையே துரத்திக்கிட்டு இருந்தா எப்படி நியாயம்னு சொல்லுங்க. எனக்கு நான் மனசில் பட்டதை நேர்மையாக சொல்லக்கூடிய என்னுடைய குருநாதர் சோ, மானசீக குரு, அவ்வளவுதான். நான் எனக்கு ரைட்டுன்னு பட்டதை பேசுறேன். எனக்கு யாரையும் பொதுவெளியில அவமானப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு? அதுவும் எங்க வீட்டுல எனக்கு அம்மா இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பெண் குழந்தை இருக்கு, பேத்தி இருக்கு. நான் எதுக்கு இன்னொரு வீட்டு பொண்ணை பத்தி தப்பா பேசணும்? முதல்ல யோசிக்கணும். ஏதோ ஃபார்வேர்டு கேஸ்ன்னு சொன்னாங்க, அதுவே நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போயிட்டேன். நான் எனக்கு நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கை சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, அவ்வளவுதான். அந்த கேஸ் இருக்கிற வரைக்கும் அந்த கேஸை பத்தி நான் பேசக்கூடாது. நான் மட்டும் இல்ல, அந்த கேஸை பத்தி யாருமே பேசக்கூடாது. இதை அடிப்படையா புரிஞ்சுக்கணும். யாரு பேசினாலும் தப்பு. நான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு நண்பனாகத்தான் இருக்க ஆசைப்படுறேன். ஆனா உன்னை ஓட ஓட விரட்டுவேன், நீ ஓடுன்னா நான் ஓட மாட்டேன், திரும்பி பார்ப்பேன். ஏன்னா நான் நேர்மையானவன். மயிலாப்பூர்ல எம்எல்ஏவா இருந்தபோது கூட 300 கோடி ரூபாய் வேலை நடந்த போது கூட ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காதவன் நான். அப்படி காலரை தூக்கி விட்டுப்பேன். ஆனஸ்ட். எங்கேயா சொல்லுங்க, நான் சின்ன வயசுல இருந்து சைக்கிள் டபுள்ஸ் கூட போகாதவன், அப்படிப்பட்டவன். எம்எல்ஏவா இருக்கும்போதும் சரி, நான் என் வண்டி நோ என்ட்ரிக்குள்ள போகாது, நோ பார்க்கிங்ல நிற்காது. சட்டத்தை அப்படி மதிச்சு நான் நடக்கிறேன். அப்படி இருக்கும்போது இது ஏதோ ஒரு
இது என் சமுதாயத்தின் மேலோ என் மேலோ உள்ள காழ்ப்புணர்ச்சி ஏதோ ஒரு இடத்துல தூண்டப்படுகிறதாக நான் நினைக்கிறேன். இது இந்த நாடகம் பார்த்தவர்கள் அனைவருக்குமே இது புரியும். நான் எல்லாரையும் தான் சொல்லியிருக்கேன், இந்த அவருன்னெல்லாம் சொல்லலையே. எந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய பல விஷயங்களை என் நாடகத்தில் நான் சொல்றேன். அப்போ பொதுவாக இதையே குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஸோ நான் சம்பந்தப்பட்டவங்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்னும் இதை பெருசுப்படுத்துறதுல சரியா இருக்காது. ஏனென்றால் ஒரு விஷயம் சரியில்லை என்றால் வம்புக்கு நின்று பெருசாக்கிக்கிட்டே போறோம்னு. இதுக்கு பிறகு இதை பற்றி எதுவுமே நான் பேச மாட்டேன். இது ஒரு தெளிவான விளக்கமாக இது எல்லாரும் வச்சுக்கணும்னு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மொத்தமா அந்த டேப்பையே பாருங்க. எத்தனை படம் இருக்கு நான் காட்டட்டுமா? எத்தனையோ படங்கள் சமீபத்தில் எத்தனை படம் வந்திருக்கு. தயவு செஞ்சு ஒருத்தனை துன்புறுத்தணுங்கிற நோக்கத்தில் துன்புறுத்தாதீங்க. நான் ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவன். நான் பழி வாங்கணும்னு நிற்கவே மாட்டேன். கடவுள் பார்த்து பாருன்னு விட்டுருவேன். அது இன்னைக்கு இல்லாட்டாலும் 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ எனக்கு துன்புறுத்தலை கொடுத்தவர்கள் உணர்வார்கள். அவ்வளோதான். ஓகே, இதுதான் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன். நான் எந்த காரணத்துக்கு கொண்டும் என்றைக்கும் சொன்னதும் கிடையாது, சொல்லவும் மாட்டேன். அது உறுதியான ஒரு விஷயம். நான் பேசின எத்தனை மீட்டிங்கில் வேணால் எடுத்து கேளுங்க. 2000 பேர் மீட்டிங்கு, 5000 பேர் மீட்டிங்கு, எந்த மீட்டிங்கில் வேணால் என்னுடைய மீட்டிங்கை போட்டு பாருங்க. அதுவும் பெண்களை பற்றி எப்படிங்க தப்பாக பேச முடியும்? நான் வீட்டிலேருந்து வெளில கிளம்பும்போது எங்கள் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வரேன். அப்படி இருக்கும்போது எப்படி பண்ணுவேன்? ஜெயலலிதா அவர்களுக்கு முன்னாடி இது பாருங்க, நான் நிற்கிற ஃபோட்டோ பார்த்தீங்களா? அங்கே பாருங்க அந்த ஃபோட்டோ. நீங்கள் கேமரா வேணால் பேன் பண்ணி காமிங்க. பேக்கெட்டில் கையை விட்டுட்டு நிற்கிறேன். ஏன் அந்த துணிச்சல் வேறு யாருக்கும் இல்லை. ஏனென்றால் ஜெயலலிதா என்னுடைய சகோதரி மாதிரி. எங்கள் அக்கா கிட்ட நான் ஏன் பயப்படணும்? அப்படிப்பட்டவனா? சும்மா எஸ்வி சேகரா இழிச்ச வாங்கி நினச்சிடாதீங்க, சரியில்லை. நான் நேர்மையானவன். ஓகே, எந்த தப்புக்கும் ஒரு நாடகத்தில் என்ன கமலஹாசன் சொல்லும் போது சிரிக்கிறீங்க. ஜோக்கு சொன்னால் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாதுன்னு தமாஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ்வி சேகர் சொன்னால் தப்பா போயிடுமா? நான் ஒன்றும் எஸ்வி சேகர் சொல்ல, பட்டாபி எம்எல்ஏ அப்படி கேள்வி கேட்கணும். அந்த பட்டாபி எம்எல்ஏவா நடித்த சிகாமணி அந்த சீனில் இருக்கும்போது தான் கேட்கணும். இதுதானே நியாயம் இல்லையா? நான் என்ன எஸ்வி சேகர் கேட்டு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நான் எஸ்வி சேகர் யாரையுமே சொல்லலை, எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. அதே போல் முன்னாடி கூட எஸ்வி சேகர் பேசிட்டார். நான் ஒரு வார்த்தை கூட பேசப்படவில்லை. இதுதான் உண்மை. தயவு செஞ்சு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் போட்டால் 2 நிமிஷம் என்னப்பா இது இப்படி யாராவது நடிப்பாங்களா? 10 செகண்டுக்கு ட்ராமா, அப்போ பாக்கி போர்ஷன்லாம் எங்கேன்னு கேட்க மாட்டாங்களா? யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான். நான் அந்த பொதுமக்களுக்கு தான் சொல்கிறேன். ஏனென்றால் நேர்மையானவர்கள் யாரும் என்னை தவறாக நினைக்கக்கூடாது. ஒருவேளை நான் ஒரு கட்சியிலேருந்து வெளில போயிருக்கலாம், அவனை விடக்கூடாது, அவனை விடவே கூடாது, ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு நினைவுக்கிறவங்களுக்காக நான் ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதா? ஆனால் நான் இனிமேல் கட்சியில் சேர்றேன்னு இல்லையோ, என்னுடைய முழு ஆதரவு என்னுடைய அருமை நண்பர், என்னை நண்பர்னு அழைத்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான். என்னுடைய ஆதரவு திமுகவுக்கு மட்டும்தான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன உண்டோ எல்லாருக்கும் தெரியும். நான் இதை தான் தைரியமாக சொல்கிறேன். உடனே நீங்கள் எப்படி திமுகவில் சேரலாம்? அவங்க பிராமணர்களை சொல்லிட்டாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடவுள் இல்லைன்னு திமுக சொல்லலை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். பிராமணர்களுக்கு எதிராக அவங்க பேசலை. அப்படி பேசினது தீக்காவுக்கு நான் ஓட்டு போட போகிறதில்லை. தீக்கா தேர்தலே நிற்க போகிறதில்லை. நான் திமுக தான். ஓகே, புரிஞ்சுக்கணும். நமக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா புரியணும். ஓகே, பிஜேபி வேற, ஆர்எஸ்எஸ் வேற. ஆர்எஸ்எஸும் தேர்தல் நிற்காது, பிஜேபி வேற. அதுபோல் நான் என்னுடைய நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்காக, அவர் என்னை என்னுடைய 7000வது நாடகத்துக்கு என்னை பெருமைப்படுத்தியிருக்கார். அந்த பெருமைப்படுத்தி கௌரவப்படுத்தியதற்காக அவர் என்கிட்ட சொன்னார், 2026 நீங்கள் என்னோட வரணும். கண்டிப்பாக நான் வருவேன். ஆனால் இப்போ இனிமேல் அரசியல் கட்சியில் சேர்ற வயசை நான் தாண்டிட்டேன். நாளைக்கு என் பையன் விருப்பப்படுறான்னா சந்தோஷமாக டிஎம்கேல சேர போறேன்னா சந்தோஷமாக நான் வழி அனுப்பிச்சு வைப்பேன்.
அது அவன் இஷ்டம். அவனுக்கு 41 வயசு ஆயிடுச்சு. இல்லை நீ இப்படி தான் போகணும் அப்படி தான் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 24,000 கோயிலுக்கு மேலே அவ்வளோ சிறப்பாக கும்பாபிஷேகம் பண்ணி சிறப்பமாக நடத்திட்டு இருக்காங்க. என்ன குறை வச்சுருக்காங்க இந்த அரசு? உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா அந்த பக்கம் நான் போகவே கூடாது, அதுக்காக என்னை எப்படி வேணால் டார்கெட் பண்ணுவேன்னு ஆரம்பித்தா சரியாக இருக்காது. மீண்டும் சொல்கிறேன், ஏதோ ப்ரெஸ் கிளப்பு, இதே ப்ரெஸ் கிளப்பில் நான் லைஃப் மெம்பர். ஓகே, நன்றி, வணக்கம்.